கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நாள்ல தேவன் தர பெரிதான கிருபை, தயவு, அன்பு நிமித்தமாக இந்த நாள்ல நம்ம தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம வாழ்நாள்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியுமே தேவனுடைய சுத்த கிருபையினால மட்டும்தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுத்தர தேவன் சித்தமா இருக்கிறாருன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம பூமியில நிர்மூலமாகாம இருக்கிறது ஒரு சுத்த கிருபை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில இந்த பூமியில மனிதர்கள் கூட தேவன் தொடர்பு கொள்ள வாஞ்சிக்கிறார் அப்படின்னா அது எதன் மூலியமா தான் தொடர்பு கொள்வார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வேதாகமத்தின் சத்தியங்கள் மூலியமா தான் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சோ இன்னைக்கு அத வேதத்தை பற்றின ஒரு அடிப்படை ரகசியங்களுக்குள்ளதான் நம்ம கேட்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சகோதரி பிரியா அவர்களை ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ವಾಮಿ ಕಥಾವೆ கிருபையை தகப்பனே அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவ இந்த நேரத்திலே கத்தாவ அப்பா நடக்கிற இந்த பைபிள் கிளாஸ் கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆவியானவர் அப்பா ஊழியரை மறித்து நீ வெளிப்படுவீராக சுவாமி. அப்பா நீ பேசுவீராக ராஜா. ஆண்டவரே வேதத்துல இருக்கிற ரகசியங்களை தாண்டவரை நாங்க தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா ஆண்டவரே அவரை மறித்து நீ வெளிப்படுவீராக ராஜா. அநேக காரியங்கள் நாங்க கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா எல்லாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. மீட்பரும் ரட்சகருமா இருந்து கத்தாவே நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பாடம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். நிறைய நேரத்துல தவறா புரிந்து கொள்ளப்படுற ஒரு விஷயமும் இதுதான். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அது தெரியுது தெரியுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முதல் பாடம் இருக்கிறதுனால நம்ம ஒரு அடிப்படையான சத்தியங்களால வேதத்தில் உள்ள இருக்கிற அடிப்படை சத்தியங்களை திறக்க போற ஒரு திறவுகோலாதான் இன்னைக்கு நமக்கு பாடம் அமையும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம், எல்லாராலையும் போற்றப்படுறோம், நிறைய பேர் அதை பயன்படுத்தாம இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சத்திய வேதம் தான். ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, வேதாகமத்தை இப்பெல்லாம் பொதுவா எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, வேதத்தை இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்துல அது ஒரு பொருளா தான் பாக்குறோமோ தவிர அதுல திறந்து அதுல இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா தேடி நம்ம வாசிக்கிறதே இல்லை அப்படின்றதான் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த தருணத்தை நமக்கு தந்து இந்த நாள்ல தேவன் சொன்ன விதத்திலேயே வேதத்தை புரிந்து கொள்றதுக்கு இந்த பாடத்தை நமக்கு தந்து அப்படின்னு பாக்குறோம். அப்படி நமக்கு நல்லா தெரியும், வேதாகமத்தினுடைய ஒரு அடிப்படை ஹிஸ்டரியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கண்டுபிடிக்கலாம். முதலாவது பிப்ளோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்தா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது புக். பிப்ளோஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா புத்தகம், புக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத்தகம், அதாவது இந்த வேதாகமம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமும் நம்ம வேதாகமம் தான் அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப காலம் கடந்து ரொம்ப நாளா ஒரு மொழிபெயர்ப்புகளை கடந்து வந்திருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் தான் பார்க்கிறோம். அதே மாதிரி எந்த புத்தகத்திலையும் என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறதுன்ற விஷயங்களை தெளிவா கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் இந்த ஹிஸ்டரியில கூட நம்மளால பார்க்க முடியும்னு பார்க்கிறோம். அதனாலதான் இந்த வேதாகமத்துக்கு பிப்ளோஸ், புக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். நம்மளுக்கு நல்லா தெரியும், வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்களும் இருக்குது அப்படின்றது நமக்கு, ஏன்னா வேதாகமத்தை நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல கண்டிப்பா நம்ம பார்த்திருக்கோம். மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு ரெண்டா பிரியுது, 39, 27 அப்படின்னு. தேவன் ஆனா நம்மளுடைய சமுதாயத்துல கிறிஸ்தவ சபைகள்லயும் சரி சகோதரர்களும் சில வாசனங்களை சில வார்த்தைகளை மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல இருந்து எடுத்து பேசுறத பார்த்திருக்கோம். ஆனா வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வசனத்துக்கும்
தேவன் ஒரு காரணம் இல்லாம கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து காரணம் இல்லாம செய்யற தேவன் கிடையாது. அவர் சொன்னா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா கண்டிப்பா அது என்ன நடக்கும்னா அது கண்டிப்பா நடக்கும். அது நடந்தே தீரும். ஒரு விஷயத்த சொல்றாருன்னா வீணா வந்து ஒரு விஷயத்த எழுதியோ சொல்லியோ தேவன் வைக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த 66 புஸ்தகங்கள் ஏன் 66 இருக்குன்றது கூட ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சகோதரி வசனம் வாசிப்பீங்களா? தமிழ் இந்த சகோதரி கூட வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்க நீங்க நான் ஸ்கிரீன்ல காட்டுறது கூட நீங்க வாசிக்கலாம். சார் கேக்குதுங்களா? புரியல சிஸ்டர், வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிஸ்டர் பிரதர் நான் தமிழ் இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிக்கிறேன். ஓகே 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 சிஸ்டர், நான் தமிழ் நானே வாசிக்கிறேன். புரியுங்களா? உங்களுக்கு தமிழ் தமிழ் புரியுங்களா? தமிழ் புரியும் சார். தமிழ் பட் படிக்கிறது ஒண்டி. பட் ஆனா இங்கிலீஷ் தான் உங்ககிட்ட இருக்கா? சரி சரி, நீங்க நோட் பண்ணீங்க, நான் இங்க வாசிக்கிறேன். நீங்க சப்போஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே பிரதர், ஓகே பிரதர். இங்க நம்ம பார்க்கும்போது 66 புஸ்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம். சோ பழைய ஏற்பாட்டுல இங்க நம்ம பார்த்தபடி 39, அப்புறம் புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா 27 புஸ்தகங்கள் இருக்கு. இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் 66 இருக்கு அப்படின்றதுக்கும் கண்டிப்பா வேதத்திலேயே வந்து அதுக்கான பதில் இருக்கு. அதான் பாக்குறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிற மாதிரி உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் அப்படின்னு பாக்குறோம். சோ வந்து வார்த்தையை இங்க எதுவா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உணவா, ஒரு பொருளா, அதாவது சாப்பிடுற உட்கொள்ற பொருளா வந்து இங்க சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஒரு போஷாக்கு கிடைக்கும். அதனால நம்மளோட பலன் கூடும். கரெக்டுங்களா? சோ அது போலவே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா அவர் நீங்க இங்கிலீஷ்ல கூட வாசிக்கலாம் சார். மத்தேயு 4, மேத்யூ 4:4. ஓகே பிரதர். 4th chapter 4th verse. Jesus answered, "It is written, man shall not live on bread alone, but on every word that comes from the mouth of God." மனுஷன் அப்பத்தினாலும் பிழைக்க மாட்டான். கர்த்தரோட man does not live by the word மாத்திரமல்ல. எக்ஸாக்ட்லி. சோ மனுஷன் வந்து அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மனுஷன் இங்க மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் அப்பத்தினால பிழைக்க மாட்டான். அவன் எதுனாலதான் பிழைப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. அதை நம்ம எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது ஒரு பிரேயர் பொருளா, அதை வந்து சில நேரங்கள்ல ஒரு ஒரு பொருளா, ஒரு பிரேயர் பண்றதுக்கு ஒரு விஷயமா, இல்ல ஒரு இடத்துல வச்சுட்டு இப்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் காணாம போறதுக்கா போயிருமோன்னு பயந்து என்ன பண்ணுவோம்னா காசெல்லாம் வந்து பைபிள்ல வச்சுட்டு அது ஒரு, ஏன்னா அது திறக்கவே மாட்டோம் நிறைய நேரங்கள்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா அங்க பத்திரமா இருக்குன்றதுக்காக வச்சிருவோம். ஸோ அது வந்து அதுல இருக்கிற பொக்கிஷங்கள் வந்து திறந்து அதை படிக்கும் போதுதான் நமக்கு வெளிப்படும் அப்படின்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இது இங்க நம்ம கொடுக்குற ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்திருப்போம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு நியாயப்பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம். சோ அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து லோப் ஆஃப் பிரெட் வச்சிருப்பாங்க அங்க ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம வரும் பாடங்கள்ல இதுக்குள்ள அர்த்தங்கள்லாம் பார்ப்போம். இப்ப மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வைத்திருந்த லோப்ஸ் ஆஃப் பிரெட் இருக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா 66, அதாவது 66 அப்படின்னு தான் இருக்கும். சோ எதுக்கு இது அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 பழைய ஏற்பாட்டின புஸ்தகங்கள், 27 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள், மொத்தமா 66 புஸ்தகங்களுக்கு வந்து அடையாளமா இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம் மனுஷன் 44 மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு பார்த்தோம். சோ இங்க வந்து அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற விஷயங்களை மோஸ்ட்லி நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தை என்ன பண்றோம்னா படிக்கிறதே கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நமக்கு தேவையில்லை, கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற புதிய ஏற்பாடு மட்டும்தான் நமக்கு தேவைன்ற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா பழைய ஏற்பாடு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா புதிய ஏற்பாடு அதுக்கு ஒரு நிழலா இருக்கு. புதிய ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்கு, மாம்சிக இஸ்ரேலுக்கு எதுவா இருக்காங்கன்னா நிழலா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். நமக்கு நல்ல கதாபாத்திரங்கள் நம்ம பார்ப்போம், பல்வேறு ஆட்கள் மூலியமா தேவன் வந்து இது எழுதியிருப்பாருன்னு பார்ப்போம். நமக்கு நல்லா தெரியும் லூக்கா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு மருத்துவர். இது நம்ம வந்து
கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14 பார்க்கலாம். அப்புறம் பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஆஹ் ஒரு ஹை இடத்துல இருந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கற்று தெரிந்திருப்பாரு சவுலா இருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்து மூலியமா அவருக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சவுலே சவுலே இனிமே துன்பப்படுத்துகிறான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மாறி வரும்போது தான் பவுலா வராரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மேத்யூ எடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டிங் அப்படின்றது வந்து எப்படின்னா ரோமர் கவர்மெண்ட்டுக்கு இவர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். யாருக்கிட்டனா இவரோட சொந்த ஜனங்க கிட்டே. அதாவது எப்படி இவங்களோட சொந்த ஜனங்கள் கஷ்டத்துல இருக்கிற ஜனங்க கிட்ட இவங்க கூட பிறந்தவர் தான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு பாக்குறோம். சோ அதனால ரொம்ப இழிவா எண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம் டாக்ஸ் கலெக்டரை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும் மோசே பாத்தீங்கன்னா அரண்மனையில வளர்ந்தார். 40 வருஷம் அங்க, அப்ப 40 வருஷம் ஆந்திரம் அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் தேவனுடைய வேலையை செய்ய மறுபடியும் எகிப்துக்கு போறார் அப்படின்லாம் பாக்குறோம். அப்புறம் ஆமோஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு அத்திப்பழ வியாபாரியா இருப்பாரு. அதாவது ரொம்ப ஏழை. அதாவது எப்படின்னா அங்க இருக்கிற பிக்ட்ரியில வந்து அத்திப்பழம் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா கடையில கொடுத்து அதுல இருக்கிறத வச்சுதான் சாப்பிடுறோம். ஆனா இவரை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் யாரை வைத்தாலும் யாரை வச்சு கூட அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறியவரா இருந்தாலும் சரி, பேதைகளை அதாவது பெரிய இடத்துல இருக்கிறவங்களை வெட்கப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணா பேதைகளை தெரிந்து கொள்வார் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவீது நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஆடுமை பணம் இருந்தவர். தேவனை ஒருத்தன் தூஷணம் பண்றான்னு தெரிஞ்ச உடனே தாவீது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய ஆர்மியே பயந்து நின்றுட்டு இருக்கும் போது இவர் முன் போய் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக நின்று யாரை மேற்கொள்றான்னு பாத்தீங்கன்னா கோலியாத்தை மேற்கொள்றார். இதுல என்ன ஒரு விஷயம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அங்க சவுல் ஒரு ராஜாவா இருந்தும் அவரால் ஏன் முன்னு போய் கோலியாத்தோட போரிட முடியல அப்படின்னா, சவுல் தன்னையும் கோலியாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஆனா தாவீது என்ன பண்ணிருப்பாருன்னா, தன்னையும் கோலியாத்தை வச்சு கம்பேர் பண்ணல, கோலியாத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவனையும் வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாரு. தேவனுக்கு முன்னாடி இவன் யார் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வைராக்கியத்துலதான் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா கோலியாத்தை முறியடிப்பார் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் நமக்கு நல்லா தெரியும். பேதுரு மீனவர்களை கொண்டு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இது போல பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலியமா வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, வேதத்தை வந்து தேவன் வந்து ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொரு பார்ட்டா எழுதி கொண்டிருக்காரு. இப்ப நம்ம வாசிக்கிற பைபிள் பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மேனுஸ்கிரிப்ட்ஸா தான் நமக்கு கையில கிடைச்சிருக்கும். 1600 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தக சுருள்கள் மூலியமா தான் வந்து நமக்கு இருந்திருக்கும். கிறிஸ்துவுமே வந்து ஐசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் போது கூட புஸ்தக சுருட்களா தான் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பழைய ஏற்பாடு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் வர வரதான் நமக்கு வந்து பைபிள் வந்து நம்ம கையில அதிகாரங்களா பிரிக்கப்பட்டு வேர்சஸா பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, இவ்வளோ விஷயங்கள் இந்த பைபிள்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த பைபிள்ல சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, ஒரு ஒரு ஆர்மி எப்படி இருக்கணும் அப்படின்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல இருக்கும். இந்த பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வசனங்கள் எல்லாமே வந்து நம்ம எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேதாகமத்துலதான் இருக்கும். நான் அந்த பாடத்தை ஃபாஸ்டா போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் கான்டெக்ட் இதுதான். இப்ப இவ்வளவு இருக்கு பிரதர், இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இது எல்லாத்தையும் நாங்களும் பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், வாசிச்சிருக்கோம். ஆனா நம்ம வாசிக்கிறோம்ல, இப்ப தேவன் எனக்கு ஒரு விஷயத்த சொல்றார் அப்படின்னா, உதாரணத்துக்கு பைபிள் இஸ் அ புக், இட்ஸ் அ லவ் லெட்டர் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தேவன் நான் உன்னை இவ்வளவு அன்பு செய்யறேன்னு சொல்றதுக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதி நம்மகிட்ட கொடுத்திருக்காருன்னா, அவர் என்ன சொல்ல வராரோ அதை நான் அப்படியே புரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த அன்பு எனக்கு கிடைச்சதா எனக்கு அர்த்தம். இப்ப இதுவே நானே ஒரு 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 கோணத்துல நான் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளேன் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முறையா இருக்காது அப்படின்னு பாக்குறோம். தேவன் சொன்ன விஷயத்த அவர் சொன்ன விதமாவே நம்ம புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது எப்படி நீங்க அவர் சொன்ன விதமாவே எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வேதத்துல ஒரு வசனத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னா அது ஒரு கேள்வியா உங்களுக்கு வருதுன்னா அதுக்கான பதிலும் என்ன இருக்கணும், வேதத்துலதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதை நம்ம இதுக்கான ஆதாரம் எல்லாமே நான் என்னோட வாயிலிருந்து சொல்லல,
சத்திய வேதத்துல இருக்க வசனங்கள் மூலியமாவே நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப வேதத்தை வாசிக்கும் முறை இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறோம். ஏன்னா வேதத்தை வாசிக்கிற முறையில தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்ற அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஒரு பேரபிள நம்ம லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்க கூடாது. சில விஷயங்களை அப்படியே டைரக்ட் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான விஷயமே போயிடும். தேவன் என்ன வகையில சொல்லியிருக்காரோ அதே வகையில நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வேதத்தை வாசிக்கிறதுக்கு பல்வேறு டைப்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு தலைப்பின் கீழ் ஒரு பாடம், ஒரு தலைப்பு. உதாரணத்துக்கு ஆதாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதத்துல எங்கெல்லாம் ஆதாம்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறது தலைப்பின் கீழ் பாடம். அப்புறம் பாத்தீங்கன்னா உவமைகள் நமக்கு தெரியும். கிறிஸ்து பல்வேறு உவமைகள் பேசி இருக்கிறார். 39 பேரபிள்ஸ் கிட்ட பேசியிருக்கார். ஸோ அத்தனை பேரபிள்ஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கான்டெக்ட், ஒரு கரும்பொருள் வச்சு கேக்குதுங்களா சார்? ஹலோ, கேக்குதுங்களா? ஸோ இப்போ கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி அப்படின்னு பாக்குறோம். அது வந்து ஒரு கரும்பொருள் அறிந்து படித்தல். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீயின் வித்து அப்படின்னு ஒரு கான்டெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை வைத்து படிக்கிறது. அதுக்கப்புறம் டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. டிஸ்பென்சேஷன் காலத்தின் அடிப்படையை கொண்டு படிக்கிறது. அதாவது முதல் காலம் ஆதாம்ல இருந்து நோவா வரை அப்படின்னு ஒரு காலப்பகுதி. அதுக்கப்புறம் நோவாக்கு அப்புறம் ஆபிரகாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் அவருடைய 12 மகன்கள்ல இருந்து வர 12 கோத்திரங்கள், அது வந்து இஸ்ரேல் அப்படின்னு. ஸோ அது வந்து டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. அதுக்கப்புறம் சிம்பாலிக் லாங்குவேஜ், அதாவது தீர்க்க தரிசன அடையாள பாஷைகள். தீர்க்க தரிசனமா நடக்க போற விஷயங்கள சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். அதை வந்து அந்த நேரத்துல நடக்கணும் எடுக்க முடியாது. அந்த நேரத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது நிறைவேறது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நிறைவேறது பார்க்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வகைப்படுத்தினாதான் வேதத்தை நம்ம ஒழுங்கா படிக்கிறோம்னு இருப்போம். உதாரணத்துக்கு எல்லாத்தையும் ஒரே கான்டெக்ட்லயே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அவங்க வந்து உன் பிள்ளையை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து பழைய ஏற்பாட்டுல சொன்ன ஒரு விஷயத்த படிக்கிறாங்க வச்சுங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம படிக்கிற வசனம் இந்த டைப்ல என்ன ஒரு டைப்ல வரும் நம்ம முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேதத்தை வாசிக்கிற ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நிழல் பொருள், இதுதான் வந்து ரொம்ப பிரபலமா வந்து இங்க நம்ம பார்ப்போம். என்னன்னா நிழல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, நிஜம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துல ஒரு சில 2 டாபிக்கை மட்டும் நம்ம ஒரு டாபிக்கல் ஸ்டடி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேரபிள்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கல் ஸ்டடி, ஒரு தலைப்பின் கீழ் பாடம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஜெனசிஸ் 2:17 பார்க்கிற மாதிரி, இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் நம்ம ரொம்ப நிச்சயமான ஒரு வசனம்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த கண்ணி புசிக்கும் நாளிலே சிஸ்டர் தெரியுங்களா? கேக்குதுங்களா? வாய்ஸ் கட் ஆகுது. கேக்குது. யாருங்க சிஸ்டர்? வாய்ஸ் கட் ஆகி கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இந்த கனியை புசிக்கும் தெரியுமா? சரி, நம்ம பார்ப்போம். அதாவது ஆதியாகமத்துல தேவன் இப்ப கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுல கிளியரா இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம். இப்ப கேக்குதுங்களா? சோ இப்ப நம்ம இங்க பாக்குறபடி இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா தேவன் வந்து முதலாவது ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். முதலாவது தேவன் ஆதாமை சிருஷ்டித்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஏற்ற ஏவாளை வைத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இங்க வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 என்ன சொல்றாங்கன்னா இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். எந்த கனி?
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிச்ச நாள்ல சாவே சாவான்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. இங்க சொல்லும் போது சொன்ன அந்த விஷயத்த இவங்க 2 பேரும் செஞ்சாங்களான்னா கண்டிப்பா செஞ்சாங்க. என்னன்னா ஒரு கீழ்ப்படியாமையினால சர்ப்பம் வஞ்சிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏவாள் சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஆதாமுக்கும் அந்த பழத்தை கொடுத்து அவரையும் சாப்பிட வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப தேவன் நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்க என்னன்னா நீ இந்த கனியை என்னைக்கு சாப்பிடுறியோ அன்னைக்கு செத்துருவ அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆதாம் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் செத்தாரா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் அன்னைக்கு சாப்பிட்டவொடனே அவர் செத்துட்டாரா? இல்ல இல்ல இல்ல, சாவல. கரெக்டுங்களா? சோ அப்ப இப்ப தேவன் கொடுத்த இந்த வசனம் பொய்யா? அப்ப தேவன் கொடுத்த ஒரு கட்டளை, இங்க ஒரு பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு நியாய தீர்ப்பு என்னன்னா கனியை இன்னைக்கு நீ புசிக்கிறியோ அந்த நாள்ல நீ சாவாயின்னு கொடுத்துட்டாரு. ஆதாமும் புசிச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு செத்தாரானா? சாகல. அதுக்கும் வசனம் இருக்கு. என்னன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் 930 வருடங்கள் என்று வாசிக்கிறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 930 இயர்ஸ் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உயிரோடு இருந்திருக்காரு. அப்ப இது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா யோசிங்க. இந்த கேள்விக்கான பதில் பாவத்துக்கு சாவாங்க. உங்களுக்கு தெரியுமா? புரியல சிஸ்டர். அந்த நாட்களை சாவானாக்கா அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் அவங்களை விட்டு போயிடும். அது வரைக்கும் அவங்க உண்மையா இருந்தாங்க. இந்த பாவத்தை செஞ்ச தொட்டு அவங்க வந்துட்டு அந்த ஏசப்பா கூட இருக்கிறது அந்த இதை எழுந்து போறாங்க. ஏசப்பா கூடவே இருக்கிற அந்த இதை எழுந்து போயிடுவாங்க. அதான் சிஸ்டர், அந்த நாள்லயே சாகவே சாவாயின்னு இருக்குல்ல சிஸ்டர், அந்த நாள்ல அவங்க ஏன் சாகலன்றதான் என் கேள்வி சிஸ்டர். அது வரைக்கும் ஓகே, நீங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் பல பாவம் வந்துருச்சு. நீங்க சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும் பாவம் வந்து மனிதருக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. அந்த கனியை புசிக்கினாலே சாவாயின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நாள்ல அவங்க ஏன் சாகலன்றதுதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நீங்க பல்லுகி பெருகணும் இருக்குது பிரதர். ஏவாள உண்டாக்கின உடனே பல்லுகி பெருகுன்னு சொன்னாரு சிஸ்டர். கரெக்ட். அதோட இந்த கட்டளையை கொடுத்திருக்காரு. இந்த கட்டளையை அவங்க கீழ்ப்படியாம போனதுனால அதையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த கனியை அது வரைக்கும் அவங்க கனியை புசிக்கல. கரெக்டா? பழுகி பெருகுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கனியை நீங்க புசிக்கிற நாள்ல நீங்க சாவாயின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அது வரைக்கும் பழுகி பெருகணும்னு தான் இருந்தது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தண்டனைக்குள்ளாக மனுக்குள்ள மொத்தமும் உள்ள போகுது. கரெக்டா? அப்படி போக பட்சத்துல இவங்க வந்து அந்த நாள்லயே சாவாயின்னு தேவன் இங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா தேவன் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும். கரெக்டுங்களா? அப்ப தேவன் இங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா ஏன் வந்து இது வந்து அவங்க அந்த நாள்ல சாகல? 930 வருடம்க்கு அப்புறம் தான் ஆதாம் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு வேதத்திலேயே இருக்கு. நம்ம சொல்லல, வேத வசனங்களே இருக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜான், யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள். சோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சோ அதுதான் வந்து இன்னைக்கான ரொம்ப முக்கியமான ஒரு அஜெண்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்துல ஒரு கேள்வி இப்ப நமக்கு வந்திருக்கு. கரெக்டுங்களா? இங்க வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த நாள்ல சாவாயின்னு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஆனா அதே கான்ட்ரடிக்டரியா என்ன இன்னொரு வசனம் பாக்குறோம்னா 930 அவர் இறந்தாருன்னு பாக்குறோம். அப்ப அந்த நாள்லயே சாவாயின்னு இருந்தது ஏன் நடக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்கு எதுக்குதான் பதில் சொல்லணும்னா மனிதர்கள் பதில் சொல்லக்கூடாது, வேதாகம வசனங்களே அதுக்கான பதில சொல்லலாம். அதனால வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ வாசிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இந்த வசனத்தை நல்லா தெளிவா வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்துல
கரெக்ட்டுங்க பிரதர். ஓகே. கர்த்தருடைய கர்த்தருடைய புஸ்தகத்தில் புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஓகே பிரதர், நான் கண்டினியூ பண்றேன். ஓகே. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. சோ இந்த தேவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அதுல எது குறையுமே இருக்காது. கரெக்டுங்களா? இவைகளில் ஒன்றும் ஜோடி இராதுன்னா ஒரு வசனத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் எங்கதான் இருக்குன்னா வேதத்துலதான் இருக்கும். இதை நான் சொல்லல, சத்திய வேதமே சொல்லுது. இவைகளில் ஒன்றும் ஜோடியிலா இராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, யாருடைய வாய்? தேவனுடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். சோ அவருடைய ஆவியின் கண்கள்னால இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதை சேர்க்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஒவ்வொரு வசனமுமே என்ன இருக்காதுன்னா ஜோடி இல்லாம இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இங்க நம்ம பார்த்த வசனத்துக்கான பதில் கண்டிப்பா எங்கதான் இருக்கும்னா வேதத்திலே இருக்கும். ஆனா அதே அதிகாரத்துல அதே ஜெனசிஸ்லதான் இருக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. தேவன் எப்படி வச்சிருக்காருன்னா வேதத்துக்குள்ளாக பொக்கிஷங்களை மறைத்துதான் வைத்திருக்கிறார். அதை நம்ம தேடி வாசிக்கணும்னா இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். அறியாதிருக்க வேண்டாம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்கள், இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா பேதுரு. ஆதியாகமத்துல நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னன்னா அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்ன ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் அன்னைக்கு சாகல. ஏன் அப்படின்றதுக்கான பதில் பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பேதுரு சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, நம்மளை பார்த்தா சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை ஒரு காரியத்தை நீங்க அறியாதிருக்க வேண்டாம். சோ இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னா ஆதாம் எத்தனை வருஷம் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 930 வருஷம். சோ அப்ப நாளிலே அப்படின்னு சொன்னது அவர் எதை குறிக்கிறார்னா அவரோட கணக்கின்படி அது 1000 வருஷத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுக்கான வசனம் தான் இப்ப நம்ம வாசிச்சோம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. அவருக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை நீங்க அறியாதிருக்க வேண்டாம். சோ இப்ப நமக்கு கேட்ட கேள்வியில ஏன் ஆதாம் அன்னைக்கே சாகல அப்படின்னா நம்மளோட சென்ஸ்ல ஒரு நாள்ன்றது ஒரு நாள் நமக்கு இன்னைக்கு. ஆனா தேவனுக்கு அதாவது கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் குறிக்குது. சோ அவர் ஆதாம் என்னைக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப எப்ப பாவம் செய்தாரோ அன்னையில இருந்து அவர் என்ன ஆரம்பிச்சிட்டாருன்னா சாக ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு நாளுமே சாக ஆரம்பிச்சிட்டார். சோ இப்ப மனுக்குலம் எல்லாமே எப்படிதான் போயிட்டு இருக்கோம்னா மரணத்துக்கு நோக்கி தானே போறோம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம்னால வழியா எல்லாருக்கும் என்ன வந்துச்சுன்னா பாவத்தினால வந்தது சம்பளம் மரணம் வந்துருச்சு. சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்ப்பத்திலே தாய் என்னை கர்ப்பத்திலே எதுல பாவத்திலே கர்ப்பம் தெரித்தாள் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போது இப்ப நான் இந்த செகண்ட் இங்க இருக்கேன்னா அடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் செத்துக்கிட்டு தான் இருக்கேன். கரெக்டுங்களா? சோ ஆதாம் ஒரு பரிபூர்ண மனுஷனா இருந்து அவர் மறிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா அந்த ஒரு நாள் 1000 வருஷம் கிட்ட 930 வருடம் கிட்ட வாழ்ந்துதான் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மரணத்தை தழுவுறார் அப்படின்னு பாக்குறோம். சோ இதுதான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அது ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவர் வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அதை சேர்க்கும். எதை சேர்க்கும்? ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கான பதிலை சேர்க்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அதேதான் இங்க நம்ம பாக்குறோம். 1000 வருஷம் அப்படின்றது ஒரு நாள் அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப இது ஒரு தலைப்பின் கீழ் பாடம் அப்படின்னு பார்த்தோம்ல. சோ ஆதாம்ன்ற ஒரு தலைப்புல ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேதத்திலேதான் இருக்கு. அது பேதுருல நமக்கு கிடைச்சிட்டு. சோ அதே போல கிறிஸ்து பேரபிள்ஸ், அதாவது உவமைகள் நிறைய பேசியிருக்காரு. கரெக்டுங்களா? சோ உவமைகள் எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தையா பேசியிருப்பாரு, ஒரு வாக்கியமா ஒரு சென்டென்ஸா பேசியிருப்பாரு, ஒரு கதையா பேசியிருப்பாரு. எதுக்கு பேரபிள்ஸ் பேசினாரு கிறிஸ்து அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஊமைகளா பேசுகிறீர் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. சோ எல்லாத்தையுமே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஏன் சொல்றான்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்றான்னா அது மறைக்கப்பட்டுதான் இருக்கும். அதை எளிதில் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அது யாரால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும்னா தேவனுடைய ஆவி கொண்டு இருக்கிறவங்களால மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும்னா
புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப இங்க பேரபிள்ஸ்ல ஒரு சில பேரபிள்ஸ் ஒரு சென்டென்ஸா ஒரு வேர்டா சொல்லியிருக்க சில பேரபிள்ஸோட நீ பார்ப்போம். மேத்யூ சாப்டர் 39 verse, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு அப்படின்னு பாக்குறேன். சோ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏன் நிற்க வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு எடுத்தோம்னா, இப்ப அவர் என்ன அடிக்கிறாருன்றதுனால என்ன அடிக்கிறாருன்றதுனால நான் திரும்பி அவர் வச்சோன்னா மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், என்ன அடிக்கதான் செய்ய போறாரு அப்படின்னு தீமையோடு என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து நிற்க வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பி கொடு அப்படின்னு சொல்றாருன்னா இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு நான் கேக்குறேன், இப்படி உங்களை ஒருத்தர் அறையறாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல பிரதர்? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. இப்படி ஒருத்தர் உங்களை அடிக்கிறார் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் அவரோட வலது கையிலால உங்களை அடிக்கிறார். ஆனா உங்களோட கண்ணம் என்ன கண்ணமா இருக்கும்? வலது கண்ணமா இருக்குமா இடது கண்ணமா இருக்கும்? அவருடைய வலது கையால உங்களை அடிச்சார் அப்படின்னா உங்களோட இடது கண்ணத்துலதான் அவரால் அறைய முடியும். கரெக்டுங்களா? சோ உங்களை இப்படி அடிக்கிறார், முகமுகமா பார்த்து உங்களை ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா உங்களுடைய வலது கை என்ன பண்ணுன்னா உங்களோட இடது கண்ணத்தை மட்டும்தான் போய் அறையும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பி கொடு அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப வலது கன்னத்துல எப்பதான் அறைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அரைஞ்சா மட்டும்தான் அறைய முடியும். அதாவது நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க நம்பி ஒரு விஷயத்துல இருக்கும்போது ஒருத்தர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயத்த பண்றாங்க பாத்தீங்களா? அதாவது பின்னாடில இருந்து ஒருத்தர் உங்களை அடிக்கிறாருன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு மாதிரி பயந்துட மாட்டோம். எதிர்பார்க்காம ஒரு விஷயம் பின்னாடில இருந்து ஒருத்தர் உங்களை அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு பயத்துக்குள்ள போயிரும், ஒரு ஷாக்ல நம்ம போயிரும். கரெக்டுங்களா? சோ அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்பி இருக்கிற ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணும்போது அப்படின்னு அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு திரும்பி என்ன பண்ணு, திரும்பி அவருக்கு என்னத்தை காட்டு, மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்றத இங்க சொல்ல வர்றாரு. சோ இந்த மாதிரி வேத வசனத்தை நம்ம உள்ள டீப்பெயில்டா பார்க்கும்போதுதான் நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, தேவன் இதுல எவ்வளவு பெரிய ஒரு லெசனை நமக்கு வச்சிருக்காரு அப்படின்றதே நமக்கு புரியும். சோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வேர்டா சொல்லியிருக்க ஒரு பேரபிள். இப்ப அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையா இங்க சொல்லியிருந்தார். கரெக்டுங்களா? ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அப்படின்னு. இன்னொன்னு இப்ப சென்டென்ஸா பார்ப்போம். அவர் சொன்ன பேரபிள்லயே ஒரு சென்டென்ஸ். சாரி, வாசிப்போம். மத்தேயு 19 chapter 16 verse. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நானே வாசிக்கிட்டுங்களா? அப்பொழுது ஒருவன் வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். சோ ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்றான் அப்படின்னா, கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் டைம்ல என்ன பண்றான்னா கேட்கிறான், என்ன நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு கிறிஸ்து கிறிஸ்து சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு இயேசு, நீ பரிபூர்ண சந்துரனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான யாவையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க இதை சொல்லிட்டு இருக்கும் போதே என்னாச்சு, வசனத்துல பார்ப்போம். என்னன்னா, சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஐஸ்வர்யன் என்ன பண்ணுவான்னா போயிடும். சோ அவனுக்கு ரொம்ப அது மன கஷ்டமா இருக்கும். இது பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த கிறிஸ்து இவன்கிட்ட கேட்ட மாதிரி அவன் போயிடுவான் அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க என்ன சொல்றாரு, நீ பரிபூர்ண சந்துரனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான யாவையும் என்ன பண்ண விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றான்னு பாக்குறோம். சோ இதை சொல்லும் போதே அந்த ஐஸ்வர்யனால என்ன பண்ண முடியலன்னா, இவரோட உபதேசத்தை ஃபாலோ பண்ணிட்டு அவனால வர முடியலன்னு. சோ அப்ப கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றார், ஒரு வாக்கியமான ஊமையை சொல்றார். அப்ப என்ன சொல்றாங்க, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு உவமையை சொல்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலும் ஐஸ்வர்யவான், அதாவது அவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்து சொல்றார், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது என்ன பண்ணலாமா, ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இத வந்து நிறைய பேர் பேரபிளாவே பாக்குறது கிடையாது. அதாவது இது ஒரு உவமையாவே என்ன பண்றது இல்லை அப்படின்னா பாக்குறது கிடையாதுன்னு பாக்குறோம். இப்ப இங்க சொன்னது அப்படியே நம்ம லிட்ரல் சென்ஸ்ல எடுத்து பார்த்தோம் வைங்களேன். ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யவான்னா என்ன, ரிச் மேன், கரெக்டுங்களா? நல்ல ரிச்சா இருக்கிற ஒரு மனிதன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிதை பார்க்கிலும் ஒட்டகமானதே ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்பனா இது லிட்ரல் சென்ஸ்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஊமையா கன்சிடர் பண்ணாம லிட்ரலா எடுத்தோம்னா, கிறிஸ்தவ சமுதாயத்துல நல்ல சகோதரர்கள் மத்தியில நல்ல வெல் செட்டில்டா இருக்கிற ஒரு பணக்கார நிலைமையில இருக்கிற ஒரு சகோதரர், ஒரு சகோதரியோ, ஒரு சகோதரோ பரலோகத்துக்கு போகவே முடியாதா? ஏன்னா இங்க கிறிஸ்து சொல்லியிருக்காருல்ல, நீங்க லிட்ரல் எடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதே எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா ரிச்சா இருக்கிற யாராலையும் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா அர்த்தம் ஆகுது. கரெக்டுங்களா? கரெக்டா? கரெக்டுங்களா? அப்ப இதுதான் கிறிஸ்து மீன் பண்ணிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இத வந்து லிட்ரல் சென்ஸ், அதுதான் வேதத்தை வாசிக்கிற முறை வந்து கரெக்டா இருக்கணும். இது வந்து உவமை. உவமை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, உவமை எதுக்கு சொன்னார்? நீ ஏன் உவமைகளாக பேசுகிறீன்னு சீசர்கள் கேட்கும் போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரியறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. அப்படின்னா நமக்கு கிட்ட என்ன சொல்றாருன்னா, பேரபிள்ஸ் மூலியமா நான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பத்தி தான் நான் உன்கிட்ட பேசுறேன், பூமிக்குரிய விஷயங்களை பத்தி கிடையாதுன்றதுதான் நம்ம முக்கியம். ஏன்னா நம்ம சபைகள்லயும் சரி, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கான வேதத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அன்றாட வழக்க வழக்கங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம வேதத்தை வாசிக்கூடாது. கிறிஸ்து வந்த உடனே பிரசங்கம் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுதான் அவர் சொன்னார். சோ அவர் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி, பூமிக்குரிய விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல. வந்தவொடனே அவர் சொன்ன முதல் விஷயம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. சோ அவர் வந்தது யார்கிட்ட இருந்து வந்தார்? பிதா கிட்ட இருந்து வந்தப்பையும் எப்பவுமே அவர் எதை பத்தி மட்டும்தான் நோக்கமா இருக்காருன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி மட்டும்தான் அப்படின்னு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நாம தெளிவாயிட்டோம். இது வந்து லிட்டரல் சென்ஸ்ல எடுத்தா இதுக்கு அர்த்தமே தப்பு. ஏன்னா அப்படி பார்த்தோன்னா என்ன ஆகும்னா, எந்த நல்ல வெல் செட்டில்டா இருக்க எந்த ஒரு சகோதரரும் பரலோக ராஜ்யமே போக முடியாது. பிச்சைக்கார நிலைமையில இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியுன்ற மாதிரி ஆகும், மீனிங் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப அது கரெக்ட் இல்ல. தேவன் இங்க ஒரு பேரபிள்ல நமக்கு சொல்லியிருக்காருன்னா, அந்த சொன்ன அதே சென்ஸ்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்தோம், தேவன் நம்ம கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்காருன்னா அந்த லெட்டர் அவர் சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாதான் அது கரெக்ட் அப்படின்றதுதான் பார்த்தோம். சோ இப்ப ஒட்டகம், ஊசி ரெண்டு விஷயம் பார்த்தோம். கரெக்டுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு. இப்ப கிறிஸ்து வாழ்ந்த காலம், கரெக்டுங்களா? கிறிஸ்து வந்து யாரா இந்த பூமியில வந்தார்? எந்த குலத்துல, எந்த கோத்திரத்துல வந்தார் நான் இருக்குங்களா? யூதா. சூப்பர். யூதா கோத்திரத்துல வந்தார். அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு கோத்திரம். கரெக்டுங்களா? இஸ்ரேல் மக்களோட வழக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்கங்களை வைத்துதான் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிருப்பார். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கும். கேக்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுதானா? ஹலோ, ஓகே ஓகே பிரதர். இப்ப பரவாயில்லைங்களா? கேக்குது. ஓகே பிரதர். இப்ப இங்க பாக்குறோம் என்ன அப்படின்னா, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு. சோ இப்ப இங்க எதை சொல்றாரு அப்படின்றத நம்ம லிட்டரலா எடுத்துக்கூடாது. அதாவது ஒட்டகம், ஒரு பெரிய ஒட்டகம் வந்து இந்த மாதிரி ஊசியின் காதுல போறதே எளிதா இருக்கும் அப்படின்னா இது லிட்டரல் சென்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்மளால ரீசன் பண்ணவே முடியாது.
நம்ம சகோதரர்களும் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா யோசிக்கிறதும் கிடையாது. ஒட்டகமானது ஊசியின் காதுல எப்படி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப உண்மைகளை பேசியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்க மத்தியில அவங்க பயன்படுத்தின ஏதோ ஒரு விஷயத்த கொண்டுதான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஊமைகள் பேசியிருப்பான்னு பாக்குறோம். ஸோ அதே சென்ஸ்லதான் நம்ம என்ன பண்ணோம்னா இஸ்ரேல் நகரத்துக்கு போனீங்க அப்படின்னா இஸ்ரேல் நகரத்தை சுத்தி எத்தனை வாசல்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கேட்ஸ் கிட்ட இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு வாசலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீடில் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசி வாசல் அப்படின்னா என்னன்னா இப்ப இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா 1 டே அப்படின்றது ஈவினிங் 6 to மார்னிங் 6 ஈவினிங் 6 to அடுத்த நாள் ஈவினிங் 6 தான் வந்து அவங்க 1 டே லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து சோலார் கேலண்டரை ஃபாலோ பண்றோம், அவங்க லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒருத்தர் அங்க வந்து ஃபுல் டெசர்ட்னால ஒட்டகங்கள் மூலியமா தான் பிரயாணம் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒட்டகம் தூரமா பிரயாணம் பண்ணிட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா 6 மணி சாயந்தரம் 6 மணிக்கு அவங்களுக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா இந்த ஊசி வாசல் அதாவது பெரிய கேட் என்ன பண்ணணும்னா மொத்தமா அடைக்கப்பட்டுட்டு வெறும் ஒரு சின்ன கேட் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா இருக்குமா, அதுக்கு பேர் தான் ஊசி வாசல். ஸோ இந்த ஊசி வாசலுக்குள்ள போகணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டகத்தை உட்கார வைக்கணும். மொத்தமா இந்த ஒட்டகத்தை ஃபுல்லா கீழே உட்கார வச்சு அப்பயும் என்ன பண்ண முடியும், ஏன்னா உள்ள போகவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வைக்கப்பட்டிருக்க சுமை அப்படி இருக்கும். ஸோ இப்ப பெரிய சுமைகள்லாம் அந்த ஒட்டகம் மேல வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வச்சிருந்து அந்த ஒட்டகம் மேல என்ன பண்ண முடியும்னா உள்ள போக முடியாது அப்படின்னு பாக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா அந்த ஒட்டகத்துக்கு மேல இருக்கிற எல்லா சுமையும் எடுத்து இறக்கி வச்சுட்டு தன்னைத்தானே தாழ்த்தி அது ஃபுல்லா ஒடுக்கி என்ன பண்ணணும்னா அந்த ஊசி வாசலுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரி. ஊசி வாசல் அப்படின்னு பார்த்தோம். ஊசி வாசல் அப்படின்ற ஒரு இதுல பிரவேசிக்கணும் அப்படின்னா தான் பிரவேசிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் மேல ஒரு சுமை வைத்திருக்கார். என்ன சுமை? தேவன் தான் அவருக்கு அந்த தன்னைத்தான் தாழ்த்தி தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா நம்ம போற பாதை வந்து ரொம்ப விசாலமா இருக்கிற பாதை கிடையாது, நெருக்கமும் வழி குறுகலும் உள்ள பாதை. அதுதான் வந்து இது அடையாளப்படுத்து. அதுதான் இங்க கிறிஸ்து பேசுறாரு. ஏன்னா இவங்களுக்கு அப்பதான் வயசுல என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்றாங்களோ அதுல இருந்து ஊமைகள் பேசினா மட்டும் அவங்க என்ன பண்ணலாம் புரியும். உதாரணத்துக்கு ஒரு பேச ஊமை இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா திராட்சை ரசம் அப்படின்றது அவங்க வீனியட்ஸ், அதாவது திராட்சை தோட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க வைத்திருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ்ல அவர் பேசும்போது அவங்க என்ன பண்ணலாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரும். ஸோ நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா அவர் பேசின எல்லாமே எப்படி இருக்குன்னா நானே ஜீவ அப்பம் நானே. ஏன்னா அப்பம் தான் அவங்க வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஃபுட் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பம் தான் அப்படின்னு. ஸோ இந்த சென்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒருத்தர் இந்த பூமியில தன்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு எனக்கு உள்ள ஐஸ்வர்யம் என்னுடைய பதவி அந்தஸ்து மரியாதை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தேவனுக்காக நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு இறங்கி வர்ற அந்த மனப்பான்மையை தான் இங்க சொல்றாரு. அதாவது உங்களுடைய இருதயத்துல நீங்க எப்படி இருக்க,
உன்னுடைய வாஞ்சை எப்படி இருக்கு? ஏன்னா இருதயத்தின் எண்ணங்களின் தோற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறார் அப்படின்னு ஒரு வசனம் வாசிப்பேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது இப்ப ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம் தேவனுக்காக, ஆனா அது நம்ம உள்ள என்ன நோக்கத்தோட அதை கொடுக்குறோன்றத பாக்குற ஒரே ஒருத்தர் யாரா நம்ம தேவன். அந்த நோக்கத்துலதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு தேவைப்படுறது நம்ம இருதயத்துல உள்ள சுத்தம் தான். சோ அந்த இருதயத்துல உள்ள சுத்தத்தை பத்தி தான் இங்க பேசுறார். இருதயம் நொறுங்குண்டவர்னா தேவன் கிட்ட தாழ்த்தி அவர் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்காகவே பயன்படுத்த துணிகிற ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்ன்றதுதான் இங்க சொல்ல அப்படின்றத நீங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கதையா சொல்லியிருப்பார். இதோட இந்த பாடத்தை நம்ம என் பண்ணிக்கலாம், ஏன்னா பல்வேறு விஷயம் பார்த்துட்டோம். ஸோ இப்ப நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஒரு டாபிக் கீழே படிக்கிற ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தா ஆதாமை பத்தி பார்த்தோம். நீ பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். அந்த நாள் எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் வேதத்துலதான் வாசித்தோம். பேதுரு 3ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். அது போல அந்த ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தது நமக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் ஜோடியிலா இராது அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த வாக்கியம் அதுல நிறைவேறுதுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேரபிள்ஸ்ல நிறைய பேரபிள்ஸ் பேசியிருக்காரு. அதுல ஒரு பேரபிள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் உன்னை வலது கணத்துல இருந்தா அவனுக்கு மறு கணத்தையும் காட்டு. இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா அவனுக்கு என்ன பண்ண, அவனுக்கு எதிர்த்து அதையே திரும்ப அவனுக்கு பண்ணாது. ஏன்னா நீ ஜெயிக்க முடியணும்னா திருப்பி நீ அவன் மாதிரி திருப்பியே பண்ணனா அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவன் உனக்கு பண்றான்னா நீ அவனுக்கு மறுபடியும் பண்ணாம இருந்து அவனை நீ ஜெயிக்கணும் அப்படின்றத அவர் சொல்ல வராரு அப்படின்றதான் பார்த்தோம். அது போக அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டகமானது ஊசியின் காது அப்படின்னு பார்த்தோம். ஒட்டகம் அப்படின்னு எதுக்குரியானா அங்க அவங்களோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒட்டகம். ஊசி வாசல் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா ஊசியினுடைய காது அப்படின்றது. அந்த நீடில் கேட்டோட காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன டோர். ஏன்னா அது 6 மணிக்கு மேல மொத்தத்தையும் மூடிடுவாங்க. தூரத்துல இருந்து வந்த பிரயாணத்துல வரவங்க தங்களுடைய மொத்த இதையும் வச்சுட்டு தாழ்த்தி தான் என்ன பண்ணணும்னா உள்ள பிரவேசிக்கணும்னு பாக்குறோம். சோ அது எதுக்கு நிலவா இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வழி ரொம்ப இடுக்கமும் கூடுதலுமா தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே சிலர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சு அதுக்குள்ள பிரவேசிச்சு அதுக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா மனத்தாழ்மைன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம் அப்படின்னு வசனம் அப்படின்னா 9ல பாத்தீங்க அப்படின்னா வாசிக்க முடியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனம். 8ஆம் வருஷம் வாசிச்சிருங்க. அதுக்கப்புறம் Or suppose a woman loses she light a lamp. படிங்க. ஹலோ பிரதர் இங்கிலீஷ்ல படிக்கட்டும். படிங்க சார். சரி பரவாயில்ல, வாசிங்க. Eight silver coins and loses one. Doesn't she light a lamp, sweep the house, and search carefully until she finds it? And when she finds it, she calls a friend and neighbor through and says, "Rejoice with me, I have found my lost coin." Okay. So இத தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 15:8 மற்றும் 9ல இது ஒரு கதை. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்க கிட்ட 10 வெள்ளிக்காசு இருக்கு. அதுல ஒரு வெள்ளிக்காசு என்ன பண்றாங்க அப்படின்னா தொலைச்சிடுறாங்க. பார்த்தீங்களா? ஸோ வெள்ளிக்காசை தொலைச்சிட்டாங்க உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, வீட்டை முழுக்க கிளீன் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, விளக்கெல்லாம் கொளுத்தி மொத்த வீட்டையும் தேடுறாங்க. அவங்க தேடி ஃபைனலா காயினை காயின் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மட்டும் சந்தோஷப்படல, பக்கத்து வீட்டுல போய் சொல்லி என்ன பண்றாங்க, சந்தோஷப்பட்டு அவங்களோட கூட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரி, ஏன் இந்த ஒரு விஷயத்த கிறிஸ்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, 10 வெள்ளிக்காசு இருக்கு ஒரு பெண் கிட்ட. இப்ப நான் லிட்டரலா கேட்கிறேன்,
வெள்ளி காசு, அதாவது இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு காயின் இருக்கு, சில்வர் காயின் இருக்கு. நம்மளோட 1 ரூபா காயின் இருக்குல்ல, 1 ருபி. அப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் சில்வர் காயின், நம்மளோட இந்தியன் கரன்சி. இப்ப உங்ககிட்ட 10 1 ரூபா காயின் இருக்கு, சரிங்களா? அந்த 10 1 ரூபா காயின்ல காலையில நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு அவசரம் போயிட்டு இருக்குமா, அந்த 1 ரூபா காயின் கீழே விழுந்துருச்சு, சரிங்களா? அந்த 1 ரூபா காயின் எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க என்ன பண்ணீங்க, உங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டு இல்ல பர்மிஷன் போட்டு நீங்க வெயிட் பண்ணி வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணி அந்த 1 ரூபா காயினை தேடுவீங்களா? இல்ல. தேட மாட்டீங்க, கரெக்டா? ஏன் தேட மாட்டோம்? போனா போகுது 1 ரூபா தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு என்ன பண்ணுன்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு காயின் தானே, அது என்ன இப்ப 1 ரூபா பார்த்துட்டு நான் ஆபீஸே விட்டுட்டு இருக்க முடியாது, என் வேலையெல்லாம் விட்டுட்டு இதை தேடுறது ஒரு லிட்டரல் சென்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா யூஸே இல்லை. அப்ப ஏன் கிறிஸ்து இதை வந்து சொல்லணும்? கண்டிப்பா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஆவிக்குரிய அர்த்தம் மட்டும்தான் இதுல இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா பூமிக்குரிய அடுத்தவைகளை பேசுறதுக்கு கிறிஸ்து பூமிக்கு வரல, ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பேச மட்டும்தான் பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்ப இந்த 10 வெள்ளி காசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம அவங்கள பார்க்கணும். இப்ப இஸ்ரேல், நான் தான் சொன்னேன்ல, இஸ்ரேல் ஜனங்கள் அதான் இஸ்ரேல் ஜனங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்து வந்து அவங்ககிட்ட பேசும்போது ஊமைகளா பேசும்போது அவங்களோட பழக்க வழக்கங்களை வைத்துதான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஊமைகள் பேசியிருப்பார். இப்ப இந்த ஊமையிலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 10 வெள்ளிக்காசை ஒரு காசு தொலைஞ்சிருச்சு, அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுறாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடணும் அப்படின்னா, அங்க ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆகுது அப்படின்னா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணவாளன் ஒரு 10 வெள்ளிக்காசை என்ன பண்ணுவாங்கன்னா மணப்பெண் கிட்ட கொடுப்பார். அதாவது நிச்சயம் ஆகும்போது மணப்பெண் கொடுத்து இந்த 10 வெள்ளிக்காசை அந்த பெண் எப்படி வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க என்ன இருக்கும்னா கல்யாணம் இருக்கும். எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு மணவாளன் வந்து மணப்பெண்கிட்ட 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டாங்க. அந்த வெள்ளிக்காசை அந்த மணப்பெண் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அதை பாலிஷ் பண்ணி 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 அதை தொடச்சு கழுவி சுத்தம் பண்ணி வெள்ளியை வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா ஃபைனலா அவரு என்னைக்கு கல்யாணம் வரும்போது அந்த வெள்ளி காசை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பெண் யார நினைச்சிட்டே இருந்தா இவ்வளவு நாள், என்னோட நினைப்பாகவே இந்த பெண் இருந்திருக்கா அப்படின்றத வந்து எது குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 வெள்ளிக்கா அந்த காசு வந்து குறிக்குது. ஏன்னா இது வந்து அவங்களோட லிட்டரல் ஒரு கொலோக்கியல் திங்கா இருந்தது, ஒரு பழக்க வழக்கமா இருந்தது. அந்த பெண் இப்ப ஏன் வந்து அந்த பெண் இவ்வளோ தீவிரமா அதை தேடி இருப்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப அந்த பொண்ணு கிட்ட அந்த 10 வெள்ளிக்காசுல ஒண்ணு காண போயிடுச்சு. அந்த மணவாளன் வராரு, மிச்சம் 9 வெள்ளிக்காசை பத்திரமா சுத்தப்படுத்தி அவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஒரு காசு இல்ல. அவர் வந்து பார்த்துட்டு என்ன கேட்பாரு, இந்த காசு ஒரு காசையே உன்னால வச்சுக்க முடியல, நீ எப்படி என்ன பார்த்துப்ப அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு ஒரு சோகத்துக்குள்ள அவர் போவார் அப்படின்னு பாக்குறோம். சோ அது ஏன் இது வந்து அவங்களோட ட்ரெடிஷனா இது இருந்துச்சு அப்படின்னா, அந்த 10 வெள்ளிக்காசை வச்சுதான் வந்து அந்த மணப்பெண் வந்து இவரையே நினைச்சிட்டு இருக்காருன்றத நிச்சயம் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த பொண்ணு இந்த இவருக்காக தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எதுக்கு அடையாளமா இருந்துச்சுன்னா அந்த 10 வெள்ளிக்காசு தான். கல்யாண நாள்ல அது என்ன பண்ணுவோம், அந்த மணப்பெண் வந்து அந்த தலையில கட்டியிருக்கணும். அந்த 10 வெள்ளிக்காசு தலையில கட்டி நான் அந்த காசு ஜொலிக்கிற மின்னல்ல தான் தெரியும் இந்த பொண்ணு இவர் இந்த மணவாளனையே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னு. இத லிட்டரல் சென்ஸ்ல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது எதுக்காக நமக்கு தேவன் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டார், பரலோகத்தின் ரகசியங்களை அறியணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். சங்கிகள் மண் புகையில் ஏறுதரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாய் சுத்த சொற்களா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இங்க என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி காசு கரெக்டுங்களா? சோ அதுக்கான வசனம் நம்ம சங்கீதத்துல பாக்குறோம், கர்த்தருடைய சொற்கள் மண் புகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ வெள்ளி எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த 10 வெள்ளி காசும் நம்ம கையில இப்ப கொடுத்துருக்க கரெக்டுங்களா? சோ அந்த வெள்ளி காசை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து அதுல இருக்கிற ரகசியங்களை நம்ம அறிய அது என்ன பண்ணப்படுது அப்படின்னா சுத்திகரிக்கப்படுது. தேவன் சொன்ன விதமாகவே அதை நம்ம புரிஞ்சு கொள்ள இப்ப மணவாட்டி ஆகிய சபை தன்னை ஆயத்தப்படுத்தின உடனே கிறிஸ்து மணவாளன் வரும் பொழுது என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு
ஒப்பு கொடுக்க நியமிக்கப்படியால் உங்களுக்காக தேவ தேவ தெரியுதுங்க ஸ்கிரீனு? தெரியுது. தெரியுது. இங்கிலீஷ்ல வாசிங்க, இன்னும் நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 2 Corinthians 11:2. I am jealous for you with a godly jealous for jealousy. you. I promised you with a godly jealousy. I promised you to one husband, to Christ, so that I might present you as a pure virgin to him. சோ இது வந்து இப்ப இந்த சென்ஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த மணப்பெண் தன்னையவே நினைச்சிட்டு இருந்தாரு, அந்த மணவாளனையே நினைச்சிட்டு இருந்தா அப்படின்றதுக்கு எதுக்கு அடையாளமா இருந்துச்சுன்னா, அந்த 10 வெள்ளி காசு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பாலிஷ் பண்ணி தன் நெத்தியில வைத்திருந்தாலும் அதுதான் அந்த மணவாளனுக்கு ப்ரூஃப். என்னன்னா, இந்த பெண் எனக்காக கற்புள்ள கன்னிகையா தன்னை தானே காத்துக்கிட்டு என்னையவே நினைச்சிட்டு இருந்தா அப்படின்றதுக்கான ப்ரூஃபா இருக்கு. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம படிக்கணும். இது எப்படி படிக்கிறோம்னா, மணவாளன் ஆகிய கிறிஸ்துவும் மணவாட்டி ஆகிய சபையும் சேரும் பொழுது அது எதை வச்சுதான் இதுதான் என் சபை, இவதான் என் மணவாட்டின்னு எப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம அவர் கொடுத்துட்டு போன சத்தியமாகிய வேதம், வெள்ளி காசு நீங்க பார்த்தோம்னா வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறவருடைய சுத்த சொற்கள், அந்த சொற்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள கொண்டு வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்தி சத்தியத்துல மேலுக்கு மேல் வளர்றோமோ, அப்பதான் வந்து கிறிஸ்துவின் ஏத்த மனவாட்டியாக கற்புள்ள கன்னியாக நம்மளை நாமே நிறுத்த முடியும் அப்படின்றதுதான் இந்த பேரபிளுக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு பாக்குறோம். சோ இன்னைக்கு பார்த்த பாடம் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். ஆதாம் மூலியமா வந்து ஒரு கேள்விக்கான பதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேரபிள்ஸ் ஒரு 3 விதமான பேரபிள்ஸ் தான் பார்த்தோம். சோ இதன் அடிப்படையில வரும் வாரங்கள்ல நம்ம இங்க இப்ப 2 தானே பார்த்தோம். இதுக்கப்புறம் டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கரும்புல் கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி இருக்கு, அதுக்கப்புறம் டைப் ஆன்டி டைப் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ராஃபஸி இருக்கு. சோ இந்த வகையில இருக்கிற பல்வேறு வசனங்களுடைய விளக்கங்களை வரும் வாரத்துல தேவன் சித்தமா இருந்தா கண்டிப்பா பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. பிரதர், ஒரே ஒரு டவுட் பிரதர். சொல்லுங்க. பிரதர், சில்வர் காயின்ஸ் எதுக்கு ஒப்பிடுக்குதுன்னு சாம்ஸ் 12:6 எடுத்தீங்க இல்லையா? அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். அந்த வேர்ஸ் கொஞ்சம் கர்த்தருடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல பிரதர். இல்லைங்களா? இருவாரு சாம் 12:6 எடுத்துக்கோங்க. நீங்க வாசிச்சுங்க. And the word of Lord are flawless, like silver purified in a crucible, like gold refined 7 times. சோ கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த வெள்ளி காசை அதை அதை பாலிஷ் பண்ண அது என்ன ஆகும்னா ஜொலிக்கும். கரெக்டுங்களா? சோ அந்த 10 வெள்ளி காசு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அவருடைய வேத வசனங்களுக்கு அடையாளமா இருக்கு. அதையுமே வேத வார்த்தையில இருந்து தான் நம்ம படிக்கிறோம். என்னன்னா அந்த வெள்ளி எதுக்கு ஒப்பா இருக்குன்னா அவருடைய சொற்கள், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெருகூட்டுறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அது ஆராய்ந்து அறிகிறோமோ, அவர் சொன்ன விதமா அதை புரிந்து கொள்றோமோ, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கிறிஸ்துவுக்கு ஏத்த மனவாட்டியாக நம்மை அலங்கரிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த இது. புரியுதுங்க சார்? ஓகே பிரதர். வேற ஏதாவது சந்தேகம் கூட நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம இன்னும் டீடைல்டா பார்ப்போம். அதுல இன்னும் நம்ம பார்ப்போம். ஓகே பிரதர். ஓகே, தேங்க் யூ பிரதர். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். இறுதியாக ஒரு ஜெபத்தோட முடிச்சிடலாம். ராஜ்பிதர் ஒரு ஜெபம், இறுதி ஜெபம் பண்ண முடியுமா?